இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது தமிழ்வினின் மாலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைவாயிலில் துப்பாக்கிச்சூடு நடத்திய மர்ம நபர் சற்று முன்னர் நாடாளுமன்றில் வெளியிட்ட தகவல். ரகசிய தகவல் வழங்கும் கைதிகளை இலக்கு வைத்து தாக்குதல், பின்னணியில் மிக பெரும் சதி, நீதி அமைச்சரின் அதிர்ச்சி தகவல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை, கோட்டாபய ராஜபக்ச வழக்கில் புதிய திருப்பம். நீர்கொழும்பு பதற்றத்திற்கு காரணமான பாதாள குழு தலைவர் பூச சிறைச்சாலையில். கிராம மக்கள் ஒன்று திரண்டு மீண்டும் விகாரைக்கு அழைத்து வரப்பட்ட ராஜாங்கனை சத்தாரதன தேரர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல், முன்னாள் அமைச்சர் அலிசப்ரி வெளியிட்ட தகவல். பசறையில் 57 குடும்பங்களுக்கு இந்திய வீட்டு திட்டம். பிரான்ஸ் ஜனாதிபதி தங்கியிருந்த ஹோட்டல் அருகே குண்டுவெடிப்பு, பெரும் பரபரப்பில் சிரியா. தொடர்பான விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலின் போது விசேட அதிரடிப்படையினரின் தொப்பியை அணிந்து போலீஸ் சீருடை அணிந்த நபர் ஒருவர் சிறைச்சாலையின் பிரதான நுழைவாயின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவங்கள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறித்த நபர் யார், எதற்காக இவ்வாறு செயற்பட்டார், இதன் பின்னணி என்ன என்பது தொடர்பில் அரசாங்கம் விளக்கம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 2 நாட்களாக இடம்பெற்ற மோதல் சம்பவங்களின் பின்னணி மற்றும் உண்மையான காரணங்களை மக்கள் அறியும் வகையில் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியிருக்கின்றார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட சம்பவத்துக்கு திட்டமிட்டு போதைப்பொருள் மற்றும் திட்டமிட்ட குற்ற குழுக்களுக்கு இடையிலான மோதலே காரணம் என நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த மோதலில் 19 கைதிகள் மற்றும் 7 சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உண்மை நிலையை கண்டறிய விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த மோதல்களில் கைதிகள் மற்றும் அதிகாரிகள் உயிரிழந்ததோடு பெருமளவிலானோர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவத்தின் பின்னணியில் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் திட்டமிட்ட குற்றக்குழுக்களின் சதி உள்ளது. சிறைச்சாலை நிர்வாகத்திற்கு ரகசிய தகவல்களை வழங்கிய கைதிகளை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இது ஒரு பாரதூரமான மனித பேரவலம். சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் கடத்தப்படுவதை தடுப்பதற்காக நாம் கடுமையான சட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருந்தோம். நிர்வாகத்திற்கு தகவல் வழங்கிய கைதிகளே முதலில் தாக்கப்பட்டனர். இந்த வன்முறையின் போது திட்டமிட்ட முறையில் பல மில்லியன் பெறுமதியான அதிநவீன ஸ்கேனர்கள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. சிறைச்சாலை பாதுகாப்பு கட்டமைப்பை அடியோடு முடக்குவதே இவர்களின் நோக்கமாக இருந்துள்ளது. மேலும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் சிறைச்சாலை திணைக்களம் ஆகியன தனித்தனியாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் ஏனைய சிறைச்சாலைகளில் ஏற்படுவதை தடுப்பதற்கான அவசர கலந்துரையாடல் ஒன்றிற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். 2019 உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் விசாரணை தொடர்பாக தன்னை கைது செய்ய வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தாக்கல் செய்த ரிட் மனு விசாரணையில் அவர் அசாத் மௌலானாவுடன் இருப்பதாக கூறப்படும் புகைப்படங்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அரசு தரப்பு கோட்டாபய மனுவில் மௌலானாவை தெரியாது என்று கூறியிருந்தாலும் புகைப்படங்களும் சாட்சி வாக்குமூலங்களும் அதற்கு முரணாக உள்ளதாக வாதிட்டது. அதேவேளை கோட்டாபய தரப்பு ஒரு புகைப்படம் மட்டும் இந்த குற்றத்திற்கும் ஆதாரமாகாது என்றும் அவர் மீது கைது செய்ய போதிய காரணங்கள் இல்லை என்றும் தெரிவித்தது. இரு தரப்பினரின் வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் வழக்கை ஜூலை 9 வரை ஒத்திவைத்தது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மோதலை தொடங்கியதாக தெரிவிக்கப்படும் கட்டுவிலக்கம சுரேஷ் பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். பாதாளுலக கும்பல் உறுப்பினர் ஹெகல் பத்ர பத்மேவுக்கு நெருக்கமானவர் என்று தெரிவிக்கப்படும் கட்டுவெல்கம சுரேஷ் மீது கூர்மையான ஆயுதங்களால் தாக்குதல், கொள்ளை, போதைப்பொருள் வைத்திருத்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. 2016ஆம் ஆண்டில் நாரமலை பகுதியில் உள்ள ஒரு கோவிலில் துறவி மற்றும் அவரது உதவியாளரை தாக்கியதாகவும் மற்றும் ஒரு சாய்காயாவை சேதப்படுத்தியதாகவும் இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவர் மீதான வழக்கு நீர்கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அத்தோடு அவர் தற்போது நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் உள்ள ஒரு வழக்கு தொடர்பாக சிறையில் உள்ளார். நேற்று மற்றும் முந்தைய நாள் நீர்கொழும்பு சிறையில் நடந்த மோதல்களில் 7 அதிகாரிகள் உட்பட 26 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களில் 20 பேர் ஆபத்தான நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார்கள். இதற்கிடையில் இன்று காலைக்குள் ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படைகள் சிறைச்சாலைக்கு உள்ளேயும் அதை சுற்றியும் பாதுகாப்பை உறுதி செய்து நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீண்ட காலமாக தான் தங்கியிருந்த விகாரை விட்டு வெளியேறி
தனது சகோதரரின் இல்லத்தில் தஞ்சமடைந்திருந்த ராஜாங்கனை சத்தாரத்ன தேரரை கிராம மக்கள் பேருந்துகளில் திரண்டு சென்று மீண்டும் விகாரைக்கு அழைத்து வந்துள்ளனர். தாக்குதல் சம்பவம் மற்றும் கொலை அச்சுறுத்தல்கள் காரணமாக ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர் அண்மையில் தான் வசித்த விகாரையில் இருந்தும் வெளியேறியிருந்தார். விகாரையின் அறங்காவலர்கள் மற்றும் கிராம மக்களது தடையை மீறி உயிர் அச்சுறுத்தல்கள் தொடர்பில் ஏற்பட்ட அச்சம் காரணமாகவே தான் தற்காலிகமாக வெளியேறியிருந்ததாக ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர் திங்கட்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார். சத்தாரத்ன தேரர் அங்கு மேலும் தெரிவித்ததாவது, விகாரையில் தனியாக இருந்து சமூக ஊடக பணிகளை செய்து வந்த என் மீது பிரபல வர்த்தகர் ஒருவர் மற்றும் வன்முறை கும்பல்களும் திட்டமிட்டு 2 முறை தாக்குதல் நடத்த முற்பட்டார்கள். அண்மையில் இரவு 10:30 மணியளவில் முகம் தெரியாத குழு ஒன்று விகாரைக்குள் புகுந்து என்னை கொலை செய்ய முயன்றார்கள். முதலாம் நாள் வந்த ஒருவர் கைது செய்யப்பட்டாலும் இதன் பின்னணியில் உள்ள முக்கிய சூத்திரதாரிகள் இன்னும் சுதந்திரமாகவே நடமாடுகிறார்கள். நான் விகாரைக்கு சென்று பணம் சம்பாதிக்க துறவரம் பூணவில்லை. எனது தந்தை 2 கண்களும் தெரியாதவர். தாய் விவசாயம் செய்து எங்களை வளர்த்தாள். ஏழையாக இருந்தாலும் எவ்வித லாப நோக்கமுமின்றி எனது முழு வாழ்க்கையையும் சாசனத்துக்காகவும் நாட்டு மக்களுக்காகவுமே தியாகம் செய்துள்ளேன். தற்போது எனது 2 முதன்மை சமூக ஊடக கணக்குகளும் தீயவர்களால் முடக்கப்பட்டு அழிக்கப்பட்டுவிட்டன. இதுகுறித்து கிராமவாசிகள் கருத்து தெரிவித்ததாவது, கடந்த 20 வருடங்களாக எமது கிராமத்துக்கும் ஏழை மக்களுக்கும் தேரர் ஆற்றிய சேவைகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. காட்டு யானைகளின் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக வீதியில் இறங்கி போராடியதோடு சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப் பொருளுக்கு எதிராகவும் துணிச்சலுடன் களமிறங்கி எதிர்ப்பை வெளிக்காட்டியிருந்தார். தனக்கென சொத்துக்களை சேர்க்காமல் தனக்கு கிடைத்த பணத்தை கொண்டு 10 முதல் 15 பிள்ளைகளை கொண்ட ஏழை குடும்பங்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்துள்ளார். இந்த உன்னத துறவியை காப்பது எமது கடமையாகும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி அரசாங்க அரசியல் எதிரிகளை கைது செய்வதிலும் வழக்கு தொடர்வதிலும் அதிக கவனம் செலுத்துவதால் நாட்டின் உண்மையான ஆட்சி பொறுப்புகள் புறக்கணிக்கப்படுகின்றன என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. டெங்கு பரவல், சிறைச்சாலைகளின் நெரிசல், விவசாயிகளின் பிரச்சினைகள், வாழ்க்கை செலவு உயர்வு போன்ற முக்கிய சவால்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டிய நிலையில் அரசியல் பழிவாங்கலிலேயே அரசு கவனம் செலுத்துகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நீதி மற்றும் சட்டத்தின் ஆட்சி அவசியமானவை என்றாலும் விசாரணைகள் அரசியல் நோக்கமின்றி நியாயமான ஆதாரங்களின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்றும் பழிவாங்குதலை நல்லாட்சியுடன் குழப்பக்கூடாது என்றும் அலி சப்ரி எச்சரித்துள்ளார். பசறை பிரதேசத்துக்கு உட்பட்ட நமனுகுல கனவரல தோட்ட பகுதியில் 57 புதிய வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டும் விழா பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தலைமையில் நேற்று நாட்டப்பட்டுள்ளது. இந்திய அரசின் நிதியுதவியுடனும் இலங்கை அரசின் அனுசரணையுடனும் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சினால் முன்னெடுக்கப்படும் 10,000 வீடுகளை கொண்ட இந்திய வீட்டு திட்டத்தின் 4ஆம் கட்டத்தின் கீழ் புதிய வீடுகள் அமைக்கப்படவுள்ளன. இந்த நிகழ்வில் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் துணை உயர்ஸ்தானிகர் ஹர்விந்தர் சங் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இந்திய அரசும் இலங்கை அரசும் இணைந்து செயல்படுத்தும் இந்த திட்டத்தின் மூலம் பதுளை மாவட்டத்தின் கனவரல்ல பகுதியில் மண்சரிவு அபாயத்தில் நீண்டகால வாழ்ந்து வந்த 57 குடும்பங்களுக்கு பாதுகாப்பான நிரந்தர வீடுகள் நிர்மாணிக்கப்படவுள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்திய அரசினால் தலா 28 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுவதோடு அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக இலங்கை அரசினால் தலா 4 லட்சம் ரூபாய் வீதம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மண் சரிவு அபாயத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பாதுகாப்பான, சுபீட்சமான மற்றும் நிலையான வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். இந்த நிகழ்வில் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ், பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் செயலாளர் குணதாச சமரசிங்க, பதுளை மாவட்ட செயலாளர் சுனில் கலகம, பசறை பிரதேச செயலாளர், அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் பல அரசு அதிகாரிகள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டனர். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தங்கியிருந்ததாக கூறப்படும் ஹோட்டலுக்கு அருகில் சிரியாவின் தலைநகர் டமாஸ்காவில் இன்று வெடிகுண்டு வெடித்ததாக பாதுகாப்பு வட்டாரம் ஒன்று தெரிவிக்கின்றது. இந்த வெடிப்பை தொடர்ந்து அந்த பகுதிக்கு செல்லும் சாலைகள் மூடப்பட்டதோடு கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டன. சம்பவ இடத்திற்கு அருகில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும் அந்த பகுதியில் புகை எழுவதை கண்டதாகவும் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருந்தது. சிரிய ஜனாதிபதி பசார் அல் அசாத் பதவியிலிருந்து அகற்றப்பட்டதன் பின்னர் டமாஸ்குக்கு பயணம் மேற்கொண்ட முதல் முக்கிய ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் இமானுவேல் மேக்ரோன் ஆவார். செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைவாயிலில் துப்பாக்கிச்சூடு நடத்திய மர்ம நபர் சற்று முன்னர் நாடாளுமன்றில் வெளியிட்ட தகவல். ரகசிய தகவல் வழங்கும் கைதிகளை இலக்கு வைத்து தாக்குதல், பின்னணியில் மிக பெரும் சதி, நீதி அமைச்சரின் அதிர்ச்சி தகவல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை, கோட்டாபய ராஜபக்ச வழக்கில் புதிய திருப்பம். நீர்கொழும்பு பதற்றத்திற்கு காரணமான பாதாள குழு தலைவர் பூச சிறைச்சாலையில். கிராம மக்கள் ஒன்று திரண்டு மீண்டும் விகாரைக்கு அழைத்து வரப்பட்ட ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர்.
நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி வெளியிட்ட தகவல். பசறையில் 57 குடும்பங்களுக்கு இந்திய வீட்டு திட்டம். பிரான்ஸ் ஜனாதிபதி தங்கியிருந்த ஹோட்டல் அருகே குண்டுவெடிப்பு, பெரும் பரபரப்பில் சிரியா. இத்துடன் தமிழ்வினின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.